ஐயோ என்னால முடியலடா. ஜீப் வருது. ஐயா ஐயா பாருங்க. டேய் நம்ம டூரிஸ்ட்டுகளா? ஹாய். வாங்க தம்பி, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். நாங்க ஆனா உங்களை தெரியல. ஏதாவது இழுச்சவா வருவான்னு நினைச்சா நீங்க வந்துட்டீங்க. வாடா வாடா சீக்கிரம் வாடா. ஏறு ஏறு, அப்புறம் நாங்க பேசிக்கலாம். ஹெல்ப் பண்ணோம், இன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. போங்க சீக்கிரம் போங்க. எப்படி கூண்டில் அடக்கி குடுமி போடும் இந்த உலகம் அது எப்படி ஓடும் ஐயா? அந்த பொண்ணும் கேமராவும் எங்க சார்? அந்த பொண்ணு எங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா கேமரா அந்த பொண்ணு கிட்ட தான் இருக்கு. ஏய், உண்மையை சொன்னீங்கன்னா 2 பேரையும் உயிரோட விட்டுருவேன். அப்படி இல்லை காட்டில் காணாமல் போனவங்க லிஸ்ட்டில் உன் பேரை சேர்த்து ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிடுவேன். எந்த உண்மையடா கேட்குறான்? ஏதாவது ஒன்று சொல்லி விடு சார். உண்மையை சொன்ன நிஜமாங்களே விட்டுருவீங்களா? சார் எங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது சார். காலையில் கூட அந்த இடத்துக்கு நாங்களாக வரல சார். அந்த பொண்ணு தான் ஏமாற்றி எங்களை கூட்டு வந்துருச்சு. இப்போ கூட நாங்கள் சண்டை போட்டு தான் வந்திருக்கோம். அந்த ஊர்க்காரங்களும் அந்த பொண்ணும் புளியை பிடிக்க போயிருக்காங்க சார். எங்களுக்குலாம் இதெல்லாம் செட்டே ஆகாது சார். இப்போ பாருங்கள், அந்த பொண்ணுனால நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிப்போச்சு. அவ்வளோதானடா? அவ்வளோதான்டா. அவ்வளோதானா சார்? நாங்கள் போகலாமா? அவங்களாம் எங்கே போயிருக்காங்க? அவங்கெல்லாம் அந்த ஆற்றை தாண்டி போகிறதா பேசிக்கிட்டாங்க சார். கிளம்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும், வச்சுக்கோங்க. மச்சான், அந்த இன்னொரு உண்மையை சொல்லிட்டா? சொல்லலையா? மறட்டியா? அதையும் சொல்லிட்டு வாடா. சார், அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். அவங்க அந்த புள்ளி எப்படி பிடிக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா சார்? அது ஏதோ என்னடா அது? மேனிட்டரா மாறிச்சாமா. அதனால யாரையாவது 2 பேர்த்து அதை சாப்பிட்ற யாரையாவது தொங்க விட்டு அந்த புளியை ஏமாத்தி பிடிக்கலான்னு பேசிட்டு இருந்தாங்க சார். எவன் மாட்ட போறானோ முட்டா பசங்க. நீங்க ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஒழுங்கா மூடிட்டு இருந்திருக்கணும். பாரு உசுறு எப்படி ஊஞ்சல் ஆடுதுன்னு. மச்சான், நான் ஒன்று சொல்லிட்டா? நீ பேசாம இரு, உன்னைய கொன்றுவேன். ஃபோனு. உமாபதி, டாக்டர் கான்ட்ராக்ட் கூப்பிட்டல்ல, நானும் கேப்பி ரெடியா இருக்கேன்டா. போறவனா சொல்லு, உடனே கிளம்பி வந்துறேன். போட வேடா. டேய், இவ்வளவு நேரம் ஃபோன் வச்சிட்டா இருந்த. யாரையாவது கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டுக்கலாம்ல? ஆமாடா. யார் கூப்பிடு? கான்ட்ராக்ட் முடிஞ்சது 100 வாங்கலாம்னு நினைச்சேன். அதையும் கெடுத்துட்டேன், இதையும் முடிச்சுட்டேன். என்கிட்ட ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. நான் செத்தா வீட்டில் மாட்டுறதுக்கு. என்கிட்ட போட்டோ எடுக்க போன் கூட இல்லை. இருந்ததையும் உடச்சுட்டேன். எல்லாம் அந்த பொண்ணாலதான். இப்போ அவளை படிச்சு இன்னும் பண்றேன். டாய் நியாயப்படி நான் டென்ஷன் ஆகணும், நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க. 2 பேரும் சேர்ந்து என்ன இப்படி ஆக்கி விட்டுட்டீங்களே. சாவி தூக்கிட்டு போயிருச்சு. போய் பாரு, நீ போய் பாரு போ. அது எத்ததை நான் தான் அங்கேருந்தே பார்த்தேனே. அந்த குரங்கு என்ன ஓனர் மாதிரி தீன்னு போகுது.
காப்பாத்துறதுக்கு. ஏய் சுரேஷ், நீயாவது வந்து எங்களை காப்பாத்துறா. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்கள் போயிருக்கவே மாட்டோமேடா. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் சார். எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக சொல்லு. வருஷா, நல்ல வேலை நீயாவது வந்த. ப்ளீஸ் எங்களை காப்பாத்து. உங்களை யாருடா காப்பாற்ற வந்தா? இந்தாங்க. இல்லை வேணாம். அண்ணே போனா போனா கட்ட ஊத்து விட்றேன். இனிமேலாவது என்ன மாதிரி சீக்கிரம் திரும்பி நல்லா வாழுங்க. சரியாயிடும். புரியுதா? ட்ரை பண்ணுறோம். சூப்பர் டாக்டர், நல்லா ஊசி போட்டு அப்படியே தூங்க வச்சிருங்க. இது தூங்க வைக்காது. இங்கேயே பத்திரமா ஒளிஞ்சுக்கலாம். சாமிடா, எடுத்துட்டு கிளம்பு. மணிசிங்கம், மூடி விட்டு மூணு வாக்கா போடுற நீ. கையில கட்ட செத்த நீ.
சுரேஷ் ஐயா சொல்லுங்கய்யா. நம்ம யாரும் இங்க இருக்க வேணாம், இந்த பக்கம் போயிடலாம். வாங்க 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 எல்லாரும் வாங்க. இந்த குட்டியை கீழே விட்டுட்டு வாங்க. சூப்பர்ரா. ஆனா அந்த இடத்துல ஒரு ரெயின் எஃபெக்ட் மட்டும் போட்டா. டேய். எப்படியா மச்சான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சி. அவ்வளவுதான். அப்புறம் வர்ஷா எந்த காட்டுல எந்த மிருகத்தை போட்டோ எடுக்க போயிட்டு இருக்க? அமேசான் காட்டுல டைனோசர் எடுக்க போறேன். மறக்காம டைனோசர் நான் கேட்டதா சொல்லு. சொல்றேன். ஏய் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. நெக்ஸ்ட் வீக் உத்தரகண்ட்ல இருக்கிற அந்த டைகர் ரிசர்வ் ஏரியா இருக்குல்ல, அங்க ஒரு மேன் ஈட்டர் டைகரை போட்டோ எடுக்கலாம்னு இருக்கேன்டா. அதுக்கு நம்ம டீமா போனா சூப்பரா இருக்கும். மூணா ரெண்டு தானே அரை மணி நேரத்துல உடனே அனுப்பிச்சு விட்டுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது ஒயிட் ஹவுஸ்க்கு வெள்ளை அடிக்கணுமா? நல்ல மஞ்சள் கலர்ல மங்களகரமா அடிச்சலாம் சார். டேய்